ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரொம்ப ஹாப்பியா தேங்க்யூ. இப்போ டீச்சர்ஸ் இல்லை, இப்போ நீங்கள் விஜய் நிறைய கை தட்டுவீங்களா, உங்களுக்கு சொல்லி டீச்சர்ஸ் நிறைய கை தட்டுவீங்களா? வெரி குட். இப்போ விஜய் யாரை கூப்பிட்டாரு? அந்த அக்காவை எது கூப்பிட்டாங்க? நல்லா படிச்சவரை தான் கூப்பிட்டாங்க. ஆமா தானே? நீங்க விஜய் பார்க்க முடியுமா? போய் கூட்டத்துக்கு பார்க்க முடியுமா? முடியாது. பட் அக்காவை ஏன் கூப்பிட்டாங்க? அந்த அக்கா நல்லா படிச்சனால கூப்பிட்டாங்க. சோ விஜய் மாதிரி ஆகணுமா இல்ல விஜயே உங்களை கூப்பிடுற மாதிரி ஆகணுமா நீங்க தான் டிசைட் பண்ணணும். சோ அதுக்கு படிப்பு மட்டும் தான் முக்கியம். நான் வந்து I'm a proud student, I'm a proud alumni of the school. நான் வந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிற கார்னர் கிளாஸ் ரூம் 11th ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல, அது நாங்க படிப்போம் 12 அப்படின்னு சொல்லி எக்ஸ் அப்படின்ற ஒரு செக்ஷன். சோ அங்கதான் ஆல்மோஸ்ட் the journeys have been here in Nalanda. சோ இப்போ நாங்க வெளியில போய் ஒரு எவ்வளவு இடத்துக்கு நாங்க சீஃப் கெஸ்டா போறோம். பட் எங்க படிச்சீங்கன்னு கேட்டா நாலந்தா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல படிச்சோம்ன்றது என்னோட பெருமை. என்னன்னா நாலந்தா வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, அடுத்தது இன்டர்நேஷனல் ஸ்கூல் பண்ணலாம், கேம்பிரிட்ஜ் பண்ணலாம். பட் அதுக்கெல்லாம் ஓனரா இருந்தாலும் நம்ம படிச்சது என்னமோ மெட்ரிக் தான். ஸோ எங்க படிக்கணுன்றது முக்கியம் இல்லை, எவ்வளவு படிக்கணுன்றது தான் முக்கியம். ஸோ மேக் ஷுர் எங்க இருந்தாலும் ஹேவ் த ரைட் அமௌண்ட் ஆஃப் நாலேஜ். நாலேஜ் தான் ரொம்ப முக்கியம். மார்க் கண்டிப்பா முக்கியம் தான், மார்க் முக்கியம்னு சொல்ல மாட்டோம். பட் எல்லாரும் மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா சில பேருக்கு மார்க் எடுக்க முடியும், சில பேருக்கு நல்ல பேச்சாளர் ஆகலாம், சில பேர் ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் ஆகலாம். பட் இதுக்கெல்லாம் பேசிக் இருந்தா நல்ல டிசிப்ளின் இருக்கணும். ஸோ ஆல்வேஸ் ஹேவ் த அட்மோஸ்ட் டிசிப்ளின் when you study. இந்த பின்னாடி இருக்கிற பசங்க அழகா எல்லாம் என்ன பண்ணுவீங்க, நிறைய பேர் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், சோஷியல் மீடியா ஃபேக் அக்கௌண்ட் வச்சு அதெல்லாம் இப்போ லைஃப்ல வந்து பெரிய இதே கிடையாது. இன்னைக்கு நீங்க அக்கௌண்ட் இதுல வச்சிருக்கீங்களான்றதெல்லாம் முக்கியம் இல்ல, பெருசாக அக்கௌண்ட்ல பணம் வருதா அப்படின்றதான் முக்கியம். ஸோ அந்த அக்கௌண்ட் வேணும்னா இந்த அக்கௌண்ட்ல வச்சிருக்கூடாது. ஸோ அந்த அளவுக்கு டிசிப்ளின் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். when you go out நீ ஒண்ணு படிக்கிறியா பாப்பாங்க, இல்லைன்னா டிசிப்ளின் இருக்கான்னு பாப்பாங்க. ரெண்டுக்கு ஏதாவது ஒரு கம்பல்சரி இருக்கணும். ரெண்டுமே இல்லைன்னா நீங்க வந்து இந்த மேஜர் பாப்புலேஷன்ல என்ன சொல்லுவாங்க, தேவையில்லாத பாப்புலேஷன் ஆயிடுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு இருக்கணும்னா பி வெரி விஜில், கம் டு ஸ்கூல் ஆன் டைம், ஹேவ் த பேசிக் courteous towards the teachers, spend a lot of time in school, make a lot of memories and good friends, because the 11th 12th இருக்க friends தான் they stay longer. நீங்க எல்கேஜி படிச்ச ஃப்ரெண்ட்ஸோட வந்து 11th 12th இருக்க ஃப்ரெண்ட்ஸ் and the network you build, right? So that's more important. So have the utmost care. ஒரு எவ்வளவு ப்ரௌட் அப்பா அம்மாவும் இருக்காங்கல்ல ஒரு பேரண்ட்க்கு. ஸோ அந்த அளவுக்கு எல்லா அப்பா அம்மாவும் கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்ப எப்ப பண்ணுவாங்கன்னா நீங்க அந்த எஃபர்ட் போட்டு தான் பண்ணுவாங்க. என் பையன் படிக்கவே மாட்டேங்கிறானா அந்த அப்பா அம்மா எஃபர்ட் போடணும் அவசியம் இல்லைல்ல. ஸோ ஒரு அப்பா அம்மாவுக்கு எஃபர்ட் போடணும், நீங்க நிறைய எஃபர்ட்ஸ் போடணும் படிக்கிறதுல. ஸோ அந்த அளவுக்கு பி மோர் ஹாப்பி. So I'm so happy coming today and see அழகா பாருங்க, அழகா நிக்கிறாங்க, எல்லாம் அழகா ஸ்மார்ட்டா இருக்காங்கல்ல. So give them a big round of applause. Take a lot of inspiration from real people, right? இவங்க தான் ரியல் ஹீரோஸ். ரியல் ஹீரோஸ் வந்து அழகா மேக்கப்லாம் போட்டு பயங்கரமா இருப்பாங்க. பட் இவங்க ரியல் ஹீரோஸ். இவங்க சன்ஸ்கிரீன் போட்டுக்க மாட்டாங்க, மேக்கப் போட்டுக்க மாட்டாங்க, என்ன ஷூஸ் ஸ்லிப்பர்ஸ் போட்டுருக்கோம், என்ன ட்ரெஸ் போட்டுருக்கோம், அயன் பண்ணமா இல்லையா, அதெல்லாம் எதுவுமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம வருவோம் இன்னைக்கு நடத்தணும் அப்படின்ற ஒரு பேசிக் கர்டிஸ் தான் வராங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களை இன்ஸ்பயர் பண்றாங்கன்னா நீங்க அவங்க இன்ஸ்பயர் பண்ணி எப்படி பண்ண முடியும்? நீங்க மார்க் எடுத்து நாளைக்கு நல்ல காலேஜ் போய் சேர்ந்து, எனக்கு வந்து இன்னும் ஸ்டில் ரிமெம்பர் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் 5th standard teacher who was doing a Purnima English ma'am. For 2 years she worked, but she inspired me, telling that நிறைய நல்ல விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. So still now when I go back to Chennai, I call her and tell ma'am நான் இவ்வளவு பெரிய ஆளா இருக்கேன் அப்படின்னா you been an example for me. So நீங்க ஒவ்வொருத்தரும் take inspiration from all of them. Sometimes you don't like good teachers, right? பிடி சார் இன் பண்ணா பலர் அறைவாரா, கண்டிப்பா அறைவாரு. இன்னைக்கு இன் பண்ணி இன்னைக்கு நீங்க ஒழுங்கா டிசிப்ளினா இல்லைன்னா you cannot go back to college and learn discipline. So discipline is very very important. The basic principles say discipline is very 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 important. If you are not disciplined, you are not going to be successful in life. So if you want to be successful, you have to be much disciplined. So அதுக்கு சொல்லி கொடுத்த பிடி சார் எல்லாம் கிளாப் பண்ணலாமா? Thank you. So எப்பவுமே ஒழுங்கு சொல்லி கொடுக்குறவங்களே பிடிக்காதுங்க. நிறைய பேர் எனக்கு நானே இந்த ஸ்கூல் படிக்கும்போது எல்லாரும் இந்த ஸ்டெப்ஸ்ல ஏறப்போது இன் பண்ணுவாங்க எல்லாரும் உள்ள விட்டு. அப்புறம் பிடி சார் எடுத்து பாரு பாப்பாரு, கிளாஸ் ரூம்ல போனா வெளியே எடுத்துருவாங்க. But that is not the way. It has to be inside you. ஒவ்வொருத்தரும் நான் டிசிப்ளினா இருக்கேன், நல்ல பையனா இருக்கேன், you have to have self check. So நீங்க தான் பண்ண முடியும். ஒவ்வொருத்தரும் பிடி சார்க்காக நம்ம வாழ முடியாது தானே, ஸ்டாஃப்காக வாழ முடியாது. நீங்க படிக்கணும், புக்கு திறந்துச்சு படிக்கணும். புக்கை திறந்துச்சு எங்கேயோ யோசிச்சுட்டு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்தோம்னா லைஃப் இஸ் நாட் கோயிங் டு பீ குட். So all the very best. So next year வந்து இந்த அக்கா லேப்டாப் வாங்கிட்டாங்கல்ல, so next year ஒரு பையன் வந்து ஒரு நல்ல மார்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்தாலும் ஒரு பைக் நான் வாங்கி கொடுக்க ரெடியா இருக்கும். So get a favorite bike. எனக்கு வந்து ஒரு கவாசாக்கி பைக் வேணும், யமாஹா பைக் வேணும்னா நீங்க get a bike. இப்போ ஒரு பொண்ணு வந்து வாங்குறது நல்ல மார்க் வாங்க, I want diamond bangle அப்படின்னா get diamond bangle. Okay, we are ready to give it to you. So அதுக்கு நீங்க படிக்கணும், படிச்சா மட்டும்தான் ஸ்கூல் வாங்கி கொடுப்பாங்க. So அதுக்காக put lot of your efforts, be very good, all the very best, and thank you for all the team here who've been working relentlessly morning to night, right? So always be grateful for where you are and where you come from.
ஆல் தி பெஸ்ட், லுக்கிங் ஃபார்வர்ட் டு நெக்ஸ்ட் இயர். தேங்க்யூ.